காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்பது பழமொழி. இதற்கான அர்த்தம் 5 பெண் பிள்ளைகளை பெற்றவன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாவான் என்பதல்ல. உண்மையில் ஆடம்பரமாக வாழ நினைக்கும் தாய், பொறுப்பில்லாத தந்தை, சொல் பேச்சு கேளாத பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் துரோகம் செய்பவர்கள், அதாவது இத்தனை அம்சங்களும் ஒருங்கே பெற்றவர்கள்தான் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாகக்கூடிய அம்சத்தை உடையவர் என்று கூறப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜரும் ஆன டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். அவர்கிட்ட நீங்க பேசணும்னா 0444596944 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கண்ணு மாதிரி கல்வி அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்க பசங்களுக்கு எக்ஸாம் ஃபீவர் இப்போ வரப்போகுது. ஸோ அவங்கெல்லாம் சார், இப்போ நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? கல்வியில் சிறந்து விளங்குற பசங்களுடைய ஜாதக அமைப்பு, அது குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் சார். கல்வியில் முதல் மாணவராக தேர்ச்சி பெறணும் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் விளையும் புதனும் சூரியனும் விரும்பியே கூடி பாடலுக்கு ஏற்ப லக்னத்திலேயோ 4ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ இந்த சூரியன் புதன், இந்த புதன் வித்தைக்கு காரகதத்துவம் படைத்தவன். இந்த புதன் பிரெயினுக்கு உண்டான கிரகம், மூளை, அறிவு சார்ந்த கிரகம்ன்றது புதனை மட்டும்தான் சொல்லுவோம். அந்த புதனோட அந்த சூரியன் கூடும்போது நல்ல மெருகேற்றப்படுகிறது. அப்போது பிரெயின் நல்லா ஞாபக சக்தி, திடமான ஞாபக சக்தி கொடுக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இயற்கையாகவே. ஒருத்தர் அந்த காலத்திலலாம் சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் பட்டறிவுன்றது நிறைய இருக்கும் அவங்களுக்கு, அனுபவ பாடம். அப்போ ஒருத்தர் நல்லா படிச்சிருந்தாலும் அதை வைத்து பன்மடங்கு உயர்வடையக்கூடிய அமைப்பை வைத்து அதன் மூலயமா கல்வியில் மூலாதாரமாக அதன் மூலயமா ஆதாயத்தை சம்பாதிக்கிறதையும் பார்க்கலாம். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 4ஆம் இடம்தான் கல்வி ஸ்தானம்னு பெயர். வித்தை காரகன் என்று சொன்னாலே புதனை சொல்லலாம். ஒரு உதாரணத்திற்கு 12 லக்னம், எந்த லக்னத்தை வேண்டுமென்றால் கேளுங்க. என்ன லக்னம்? மீன லக்னம். மீன லக்னம். மீன லக்னத்திற்கு அழகாக சொல்லிட்டீங்க. மீன லக்னத்திற்கு 4ஆம் இடமே கல்வி வித்தைக்கு சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய புதனாவே வந்துடுவார். அந்த புதனோட சூரியனும் புதனும், ஒரு உதாரணத்துக்கு சூரியன் எங்கே நீசம் பெறுவார் என்றால் ஐப்பசி மாதம் நீசம் பெறுவார். அப்போ அந்த சூரியனோட அந்த புதன் மிங்கிளாகி 8ஆம் இடத்துல மறைந்து நிறைந்த அந்த சூரியனோட கூடும்போது நல்ல கல்வி ஞானம் கிடைக்கும் அவர்களுக்கு. தொட்டதெல்லாம் அவர்களுக்கு சென்றடமெல்லாம் உயர்வு அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு வித்தையால் பன்மடங்கு உயரக்கூடிய அம்சத்தை கொடுக்கும். காரணம் என்னவென்றால் சூரியனோடு அந்த புதன் கூடும் பொழுது கல்வி ஸ்தானாதிபதியோட அதை வைத்து பன்மடங்கு ஆதாயத்தை, அறிவை ஊட்டி அதன் மூலமே பொருள் ஈட்டக்கூடிய தருணம் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே அமையும். ஏன் அப்படின்னு கேட்டால், அது 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். தொழிற்ஸ்தானத்திற்கு அது 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலும் மாரகத்திலே அமர்ந்து சூரியனோட அந்த புதன் கூடும் பொழுது பன்மடங்கு கல்வி ஆதாயத்தை கொடுத்து அதன் மூலயமா ஆதாயத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும். ஒரு உதாரணத்திற்கு இதே மீன லக்னக்காரர்களுக்கு இந்த புதனோட செவ்வாய் கூடும் பொழுது கல்வினா என்னன்றதே தெரியாது, இந்த வாடையே இருக்காது. நல்லா படிக்கலாம்னு நினச்சி தாய் ஒரு ஒரு வகுப்பில் பார்த்திங்கன்னா, ஒரு கல்லூரியிலையோ ஒரு கிளாஸ்லையோ ஒரு ஸ்கூல்லையோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 784 பேர் ஒரு கரஸ்பாண்டன் என்னை பார்க்க வர்றார். அவருடைய பையனுடைய ஜாதகம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. மீன லக்னத்தில் அந்த தம்பி பிறந்திருக்கிறார். செவ்வாயும் புதனும் அந்த ஜாதகத்தில் கூடி இருக்கு. முரட்டு தடி கொண்டு முரட்டு வாத்தியாரை வச்சு நீ உருட்டுனாலும் மிரட்டுனாலும் இந்த பையன் படிக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே மாசான சேலரி கொடுக்குறார்.
அவர்களுக்கு இந்த பக்கம் 4 அறிவை ஊட்டக்கூடிய ஆசிரியர் பெருமாள், அந்த பக்கம் திருமண பக்கமெல்லாம் அந்த குழந்தைய பெருசாகவும் மிரட்டவும் முடியாது, உருட்டவும் முடியாது. என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அது கிரகிக்கக்கூடிய அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா, இதே மீன லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் கல்வி சுகம். அந்த 4ஆம் இடத்திற்கு அந்த செவ்வாய் கூடும் பொழுது புதன் வந்து பிரெயின், செவ்வாய் வந்து மழுங்கத்தன்மை கொண்டாட கிரகம். இந்த ரெண்டும் ஒன்று கூடும் பொழுது தான் அந்த மழுங்கத்தன்மை உருவாக்கும். மற்ற இடத்துல செவ்வாய் மழுங்கத்தன்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த 4ஆம் இடம்ன்றது மிதுன மனை. அந்த 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் என்று சத்ரு ரோக ருணாதிபதி அந்த செவ்வாய் வருவார். 4க்கு லக்னத்திற்கு தான் தன பாக்கியாதிபதி. ஒரு அறிவினிகள் என்ன சொல்லணும், அரைகுறையாக தெரிஞ்ச ஜோதிடர்கள் என்ன என்னப்பா அது செவ்வாய் வந்து பாக்கியாதிபதி, தன பாக்கியாதிபதி. இவர்கள்லாம் இந்த ட்ராக்ல இப்படியே படித்தவன் தான். 1 என்ன தான் 2ன்னு தான் சொல்லுவான். 2 4ன்னு தான் தெரியும். 2 8 மாறும் ஒரு இடத்துல. இது வந்து கணக்குன்றது 2 4 தான், 4 4 8 தான். ஆனால் இந்த ஜோதிட அறிவு பாடத்தில் ஒரு இடத்துல வந்து 2 8 மாறும். அதை பகுத்து பார்க்கணும். அந்த புரிதலோட கிரக பாஷையோடு நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான் தெரியும். இந்த 4ஆம் இடத்திற்கு அந்த புதன் 4க்கு 4 கூடவனாக வருவார். அந்த செவ்வாய் கூடும் பொழுது அவர்களுக்கு கல்வியில் என்னதான் நீங்கள் ஊட்டினாலும் அதை கிரகிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இயற்கையாகவே குறைவு. 12ஆம் இடம்தான் நல்ல ஒரு ஞாபகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அதே ஸ்தானத்தை 12ஆம் இடத்திற்கு மைனஸான கிரகங்களை மறதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அதுதான். அந்த செவ்வாயும் அந்த புதனும் ஒன்றும் கூடும்போது 12ஆம் இடத்துக்கு 2 மாரங்கள் தொடர்பு கொண்ட மாதிரி மறதிக்கு உண்டான தன்மையை அதிகமாக கொடுத்துரும். இதே புதனோட இந்த சுக்கிரன் தழுவப்பட்டு இந்த சூரியனும் சுக்கிரனும் ஒன்று கூடும்போது டிகிரி வயசில் அஸ்தமனம் ஆகாமல் இருந்துட்டாவே பன்மடங்கு ஜொலிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புதன் சுக்கிரன் கூடுறத பார்க்கலாம். அந்த புதன் சுக்கிரன் கூடுனது அந்த மீன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் எந்த வகையிலையும் பார்வை செலுத்தாமல் இருந்துட்டாலே இவர்கள் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மைங்கிற மாதிரி அவங்க கல்வி தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும். வெளிநாட்டுக்குண்டான பாக்கியம், மேலை நாட்டில் போய் பணிபுரியக்கூடிய அமைப்பை, மேலை நாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். எல்லோருக்கும் அந்த பிராப்தம் இருக்குமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்தை சொல்லலாமா, இந்த கன்னியா லக்னத்தை சொல்லலாம். இந்த கன்னியா லக்னத்திற்கு வித்தை காரகத்துவம் படைத்தவன லக்னாதிபதியாக வருவார். அப்போது 4ஆம் இடம் கல்வி ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டால் குருவாக வருவார். இந்த 2 புதனுக்கும் குருவுக்கும் ஆப்போசிட்டான அமைப்பு இருந்தாலும் இந்த குரு சூரியனுடைய நேரடி பார்வையிலோ அல்லது சேர்க்கையிலோ இருந்து செவ்வாயுடைய அம்சத்தில் இருந்துட்டாவே இவங்களுக்கு கல்வி மேன்மை அதிகற்பதமாக கொடுத்துரும். ஆனால் புதன் டச்சு எந்த வகையிலையும் அந்த செவ்வாய்க்கும் நேரடி பார்வையில் விழுவாகம் இருந்தாலே இவர்களுக்கு கல்வி ரீதியான நல்ல ஐஸ்வர்யம் கூட சொல்லுவாங்க சார். அது வாத்தியார் புள்ள மக்களும் சொல்லுவாங்க, டாக்டர் புள்ள தான் டாக்டர் ஆகும், இன்ஜினியர் புள்ள தான் இன்ஜினியர் ஆகும் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கும் அதுதான் உதாரணத்துக்கு ஒரு கரஸ்பாண்டன் வந்து பெரிய வாத்தியார் புள்ள கூட கிடையாது. கல்வி நிர்வாகமே கிட்டத்தட்ட 800-700 பேர் வச்சு ஆசிரியர் பெருமகளுக்கு மாசம்னா கட்டி காக்கக்கூடிய பாக்கியம் அவர் ஜாதத்தில் இருந்தாலும் அந்த குழந்தை நீங்கள் சொன்ன மாதிரி மக்குன்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லலாம் அந்த ஒரு வார்த்தையை. அந்த கிரகங்கள் அங்கே இருந்தால் இப்போ நான்லாம் படிக்கும் காலத்திலம்மா எனக்கு வௌவால் தலைகளை தொங்குன மாதிரி தான். முட்டாள் பரணி. இப்போ பால்ராஜ்னா முட்டாள் பாவம், அடிமுட்டாள். அப்போல்லாம் ஸ்ட்ரென்த்து வந்து எங்களுக்கு சகவனா நான் சென்னையில் தான் படித்தேன். 64 பேர் எங்கள் கிளாஸில் மட்டும் ஸ்ட்ரென்த்து. 2 குரூப் தான். அதில் முட்டாள் யாருன்னு கேட்டால் என்னை பர்டிகுலராக சொல்லுவான். முதல் மாணவன் யாருன்னா பர்டிகுலராக 2 பேர் தெரியும். அப்போ கிளாஸில் வந்து நடுவில் இருக்கவங்கள மேக்ஸிமம் ஆசிரியர்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்தவனையும் தெரியும், 2வது வந்தவனையும் தெரியும். கடைநிலை முட்டாள் யாரா, மாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்குன்னு சொன்னது இந்த பரணி பால்ராஜ் சொல்லுவாங்க. ஹோல் கிளாஸுக்கே தெரியும். கணக்கிலே வந்து பார்த்திங்கன்னா 7-8க்கு மேலே எடுக்க மாட்டேன். அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சே ஒரு 18 எடுத்தாவே பெரிய விஷயம். அந்த காலம் இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா, ஆங்கிலம்லாம் பார்த்திங்கன்னா 12, 13, தமிழில் மட்டும்தான் நான் பாஸ் ஆவேன். ஃபெயிலே ஆனது கிடையாதுமா. மீது எல்லாமே வௌவால் தலைக்கிற வரலாறு புவியியல் நல்லா வரும், தமிழ் மட்டும்தான் வரும். ஏன்னா என் ஜாதகத்தில் புதன் நல்லா வலுத்திருக்கனால தமிழ் வரும். அந்த செவ்வாய் நேரடியான அந்த மைனஸில் இருக்கிறதுனால அந்த புதன் திசை நான் இளம் பிரயாயத்தில் 14 வருஷம் இருப்பு இருந்ததுன்னா நான் முட்டாள்னு தான் பேர் எடுத்தேன். இவெல்லாம் கழுத மூட்டை தாண்டா சுமப்பான், இவெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் உண்டு. அப்போது ஒரு மனிதன் என்னதான் படிப்பில் சில மைனஸ் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் மைனஸ் ஆகக்கூடாது.
சரி, இப்ப நீங்க சொன்னதுலேருந்து பார்க்கும்போது அந்த படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் வந்து சம்பந்தமே இல்ல. நல்லா படிக்கிறவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஜெயிப்பாங்க கரெக்டா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க சார். தொடர்ந்து சொல்லுங்க சார். அதாவதுமா என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்ததை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் வருத்தப்படுறதில்லம்மா. பழசாக நினச்சாதான் இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைகள். நான் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து பாருங்கள், பெங்களூரில் அன்றைய தினம் நான் வீக்லிஸ் கம்பல்சரி போயிடுவேன். பெங்களூரில் 8 ஆண்டுகள் தொடர் பயணமாக போயிட்டு இருந்தவன். அப்போ அங்கே ஜாதகம் பார்க்கும்போது ஒரே ஒரு பிஜி தான் அவன் தம்பி படிச்சிருப்பான். ஆனால் தம்பிக்கு அக்கா சொல்லி கொடுப்பான். அவன் 3-4 பிஜி முடிச்சிருக்கான். அறிவை ஊட்டுறது வந்து அக்கா. இவன் படிக்கவே மாட்டான்மா, எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆவான், இல்லை பார்டரில் தான் பாஸ் ஆவான். ஆனால் அந்த தம்பியோடைய ஜாதகத்தை கொடுக்குது, அக்கா ஜாதகத்தை கொடுக்குது. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் யூஎஸில் மந்த்லி வந்து 8 லட்ச ரூபா அப்போவே, அன்றைய தினமே, கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 இயர்ஸ் பேக் நல்ல சொகுசாக இருக்கான். இந்த பொண்ணுக்கு 10,000 ரூபா கூட சம்பளம் கிடையாது. இப்போ எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, அப்போ என்னுடைய கல்வி பாடத்திலலாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் வந்து பார்த்தேன்னா அந்த தமிழில் ஃபெயிலே ஆனது இது கிடையவே கிடையாது. எல்லா இதுலேயும் எப்படியே பார்டரில் தான் பாஸ் ஆவேன். அதுவும் பெரிய ஒரு 45 மார்க் 50 மார்க்கெல்லாம் கிடையாது. 35 தான் அன்றைக்கி இது பாஸ் மார்க். அந்த 36 40 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அந்த வரலாறு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அது ஒரு பார்டரில் 30 மார்க்கு பாஸ் ஆக மாட்டேன். இந்த இதில் 2 சப்ஜெக்ட் தான். அப்போது என் ஜாதகத்தில் வந்து கன்னியா லக்னத்தில் புதனோட அந்த புதன் வந்து குரு வந்து மாரகத்தில் போய் இருக்கும். அந்த புதன் வந்து 8ல் மறைஞ்சு ராகுவோட கூடியிருக்கும். ஆனால் என்னுடைய நிலைகள் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, என்னுடைய முதல் நிலை மாணவனையும் தெரியும், கடைநிலை மாணவனையும் கிளாஸுக்கு தெரியும். நான் எச்சம் வரையிலும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவன்னா, எனக்கு காரணம்னா ஒரு நாள் கூட நான் லீவே போட மாட்டேன். மார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னப்பா கரெக்டாக வந்துடுறான்ப்பா, எவ்வளோ அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறான்ப்பா, ஆனால் படிக்கவே மாட்டேன். எவ்வளோ சொன்னாலும் அந்த விளையாட்டுத்தனங்கள் எனக்கு அன்றைய காலத்தில் அதிகம். அப்போ இந்த மாதிரி இருந்தது. எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக எழுதுவேன். ஏன் என்ன எழுதுவேன்னா, கேட்ட கேள்வியவே வரிசை அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அர்ச்சர் எத்தனை முறை படையெடுத்தார், அதையே எழுதி ஃபுல்லாக அட்டேங்கப்பா நல்லா எழுதியிருக்கோம்ப்பா, பால்ராஜ் நல்லா சூப்பராக எழுதியிருக்கு, பக்கமாக எழுதி தள்ள அங்கே பார்த்தா 0 தான் இருக்கும். அடேங்கப்பா இவன் எழுதுனதுக்காகவாது ஒரு மார்க்காவது அரை மார்க்காவது போடணுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 8 மார்க்காவது எனக்கு வரும். இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் முட்டாள் பால்ராஜன் தான் தெரியும். பரணின்றது என்னுடைய டெக்ஸ்டைல்ஸினுடைய நேம். அப்போ அதை நான் இணைச்சேன். இப்போ வாழ்க்கையில் வந்துமா அது மாதிரி இன்றைய கால சூழலில் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி டிகிரி தேவைம்மா. ஒரு பெண்ணு ஒரு மனம் முடிக்கிற இடத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான், என்ன படிச்சிருக்கான் அப்படின்றது குவாலிஃபிகேஷனில் இன்றைக்கி கல்வி வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அந்த கல்வி செல்வன்றது இன்றைக்கி இன்றைய குழந்தைகளுக்கு இல்லைன்னா வரக்கூடிய காலத்தில் மிளறவே முடியாத தன்மைகள் ஏற்பட்டாலும், என்னதான் கல்வி செல்வங்கள் இருந்தாலும் தனச்செல்வம்ன்றது ஒன்று வேணும். தனச்செல்வன்றது எல்லாருக்குமே அமையிறது இல்லை. காரணம் என்னென்னா, இதை வைத்து நிறைய பேர் பார்த்தா கிளாஸில் மைனஸ்லேயே இருப்பாங்க. ஆனால் ஒரு டிகிரி முடிச்சிருப்பான், அரியர் வச்சுருப்பாங்க. விழுந்து துவண்டு போகக்கூடிய தாய் தகப்பனுக்கு சொல்கிறேன், குழந்தைகள் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வர்றது, கோல்டு மெடல் வாங்குறது, இந்த அவார்டு வாங்குறது, ரிவார்டு வாங்குறதுங்கிறது அவங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் எல்லாருடைய குழந்தையும் வாங்கலையேன்னு ஒரு தாய் தகப்பனுக்கு வருத்தங்களும் இருக்கலாம். வருத்தமே படாதீர்கள். அந்த குழந்தையினுடைய ஜாதகத்து தன சம்பத்து நிச்சயமாக உயர்ந்திருக்கும். கல்விஸ்தானம் வீக் ஆகிட்டாவே தன பாவம் நல்லா இருக்கும். அருமை சார். ஒரு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பொன்னேரிலிருந்து வசந்தி பேசுறேங்க. சொல்லுங்க வசந்திமா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க அண்ணன் பையனுக்கு நிச்சயம் ஆகி அப்படின்னு நின்னுதுங்க கல்யாணம். சரி, அவருடைய வயது, பேரு, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. புருஷோத்தமன். ஓகேம்மா. 15/8/1989. ஓகேம்மா. நட்சத்திரம் அனுஷம், ராசி விருச்சிகம், ஓகே, லக்னம் ரிஷபம், ஓகே, நேரம் 3 மணி AM. ஓகேம்மா. என்ன கேள்விமா கேட்க போறீங்க சார் கிட்ட? திருமணம் நிற்கிதுமா. அதே மாதிரி திருமணம் தடையாயிடுச்சு அண்ணன் பையனுக்கு, நிச்சயமாகி கூட நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பி பிறந்தது ரிஷப லக்னம்னு சொன்னாங்க. விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம். அவர் பிறந்தது சனி திசையில் பிறந்தவர். லக்னத்திற்கு 7ல் வந்து ஒரு ஆண் ஜாதகத்துலேயோ ஒரு பெண் ஜாதகத்துலேயோ நீச கிரகம் அமரக்கூடாது. அப்போ சந்திரன் விருச்சகம்னு சொல்லும் பொழுதே அவர் பிறப்பு ஜாதகத்தில் நீசமாயிட்டார்.
அப்போ 7ஆம் இடன்றது நீசத்தன்மை கொண்டு இருக்கிறதுனால இவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை நடக்கலையேன்னு இந்த சகோதரிக்கு ஒரு வருத்தம் இருக்கும். நடந்திருந்தால் இந்நேரம் பிரிவினை கோட்டில் தான் நிற்கும். ஏன்னா திரேகாதிபதி, உடலாதிபதி, தைரிய வீர பராக்கிரம ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் உடல் கிரகம் அந்த ஸ்தானத்துக்கு 7ல் வந்து நீசம் ஆகிறதே அது ஒரு வகையில் குற்றம். ரெண்டாவது 7ஆம் இடத்ததிபதி இந்த செவ்வாய், இந்த மைனஸான கிரகம், இந்த செவ்வாய் புதனோட, இந்த ஆப்போசிட் பிளானட்டோட செவ்வாய் சுக்கிரனோட, இல்லை செவ்வாய் ராகு கேதுவோட பின்னப்பட்டிருக்கும். இவர்களுக்கு இந்த மாதிரி திருமண ரீதியான ஓகே ஆகிற மாதிரி இருக்கும், நிச்சய தாம்பலம் தரித்து கூட நிற்கிதுன்னு சொன்னாங்க இல்லையா, இது காரணம். இருப்பினும் லக்னத்தில் குரு சித்திரை மாதத்துக்கு பிறகு இந்த குரு எங்கே வருவார்னா ரிஷபமனையில் வந்துடுவார். அப்போ ரிஷபமனைக்கு வர்றது மட்டுமல்லாமல் இந்த சந்திரன் நீசச்சந்திரனை நேரடியான அந்த கோல்சார ரீதியான பார்வை பெறும். விருச்சகத்து சப்தமத்தில் தனபஞ்சமாதிபதி ராசி அடிப்படையில் வரும் காலத்தில் தடையான விவாகங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அரங்கேறப்பெறும். வாழ்க்கை பயணம் சித்திரைக்கு மேலே முத்திரை பதிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுடைய அண்ணனுடைய மகனுக்கு வருதம்மா. அழைத்தற்கு மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? நான் தூத்துக்குடி மாவட்டமா பேசுறேன். யாருக்காங்கம்மா கேட்க போறீங்க? பையனுக்காக. ஓகே, உங்க மகனோட பெயர், வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. பையன் பேர் ரகுநந்தன். ஓகே. நட்சத்திரம் அஸ்வினி. ஓகே. ராசி மேசராசி. ஓகேம்மா. லக்னம் கன்னியா லக்னம். ஓகேம்மா. என்னம்மா கேள்வி கேட்க போறீங்க? திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ஓகேம்மா. ஓகே, கவலைப்படாதீங்க. அவருடைய வயது என்ன சொன்னீங்க? அது சொல்றேன். டேட் ஆஃப் பர்த் வந்து 18/6/1990. அம்மா வணக்கம். உங்க மகன் வந்து பிறந்தது கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறார். ராசி மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். பிறக்கும் பொழுது கேது திசையில் பிறந்தவர். சுக்கிரனுடைய அமைப்பு முடிஞ்சது. இப்ப சூரியனுடைய பகுதி முடிஞ்சு இப்ப அடுத்த சார் ஒரு நிமிஷம், அந்த கிரக அடைவுகளை சொல்றேனே கொஞ்சம். சொல்லுங்க. கன்னியா லக்னம், 4ல சனி, மகரத்துல ராகு, 5ல ராகு, 7ல செவ்வாய், 8ல சந்திரன் சித்திரன், 9ல புதன், 10ல சூரியன் குரு, 11ல கேது. சித்திரை வைகாசி ஆனி மாசம் பிறந்த பையம்மா. 10ல் சூரியன் இருக்கு. அது இல்லாமல் செவ்வாய் வந்து 8ல் ஆட்சி, 7ல் செவ்வாய். அதே போன்று வந்து சந்திரனோட இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் அமரப்பட்டிருக்கிறது 8லேயம்மா. சனி வந்து 4ல் இருக்குதுன்னு சொன்னீங்க. ராகு 5ல், கேது 11ல். நல்ல புரிதலோடு இருக்குது. இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு 7 கூடையும் குருவை சொல்லவே இல்லையே. அடேங்கப்பா, அந்தணன் தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்ற மாதிரி 10ஆம் இடத்துல தசமகேந்திரத்தில் மகா அயோக்கியன் மகாபாவி என்று சொல்லக்கூடிய கன்னியா லக்னத்திற்கு கொடும்பாவி கடும்பாவி என்று சொல்லக்கூடியவன் 10ல் அமர்ந்தது ஒரு வகையில் குற்றம். ரெண்டாவது சூரியனோட கூடும் பொழுது உங்கள் மகன் பிறந்தது சித்திரை வைகாசி ஆனி மாதம் பிறந்திருக்கிறார். ஏன்னா 10ல் சூரியன் இருக்கும்போது, இருந்தாலும் கேந்திராதிபத்தியத்தை தோஷத்தை அந்த சூரியனோட கூடும் பொழுது குரு உடைத்திருந்தாலும் குருவுக்கு இருந்தாலும் 10ல் இருக்கிறது குற்றமே. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றமே. அப்போ 7ஆம் இடத்துல பாருங்கள், அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அமங்கல்ய ஸ்தானாதிபதி 7ல் அமர்ந்தது மறுவகையில் குற்றமே. அப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்போ கல்யாணம் எப்போ விவாகரத்துன்ற நிலையில் தாங்கி பிறந்திருக்கிறாரம்மா. கல்யாணம் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டுறாதீங்க. நடந்தால் முதல் வாழ்க்கை தோல்வி காண வேண்டும் என்பது விதிப்பயன். புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய இயற்கையாகவே 10ல் கர்மஸ்தானத்தில் குரு இருப்பதே மிகப்பெரிய குற்றம். இருப்பினும் சனி பாருங்கள் 4ஆம் பாவத்தில் இருந்து அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை உடைக்கக்கூடிய தன்மையாக பார்வை செலுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்ல தெளிவாக பார்த்து அமைக்கணுமா. இல்லைனா முதல் வாழ்க்கை போய் மறு வாழ்க்கையால் தான் தித்திக்கணுன்றது விதியோடு பிறந்தவன். இருப்பினும் பாருங்கள், இந்த குருடைய பெயர்ச்சி வந்து ஜென்ம தாரையில் இருந்து ரிஷப மனையில் குரு பெயரும் காலத்தில் அருமையான வாழ்க்கை பயணம் அமைந்தாலும் அந்த பையனுடைய அந்த வரக்கூடிய பெண்ணுடைய ஜாதத்தில் 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அடிக்கடி நிகழ்ச்சியில் குரல் கொடுப்பேனே, அந்த 3ஆம் இடமும்
சப்தமஸ்தானமும் 2ஆம் இடம் குடும்பமும், அந்த 3 பேட்டர்ன் நல்லா அமைக்கணும். இந்த 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது. என் பையனுக்கு செவ்வாய் 7ல் இருக்கிறதுக்காக 7ல் இருக்கா 8ல் இருக்கா 9ல் இருக்கான்னு பார்த்து வரக்கூடிய வரன் ஜாதகத்தில் அமைக்காமல், ஜாதகத்தில் ஸ்தான பலம் எவ்வளோ அழகாக கிரக அடைவை சொன்னீங்க. அந்த 3ஆம் இடம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்லா இருக்கணும். 7ஆம் இடம் நல்லா இருந்தால் வாழ்க்கை பயணம் நல்ல சிறப்பாக அமைக்க முடியும். வாய்ப்பு கிடைச்சா அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வரனோடு எடுத்து வாங்க, நம்ம பார்க்கலாம். பார்த்து எப்படி அமைக்கணுன்றது அந்த வழியை நான் தெளிவாக சொல்கிறேம்மா. நன்றி நன்றி சார். கல்வியா செல்வமா வீரமா ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகுமான்னு சொல்லுவாங்க சார். ஒன்னோட ஒன்று எல்லாமே பின்னி பிணைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்து கல்வியும் செல்வமும் வந்து வேற வேறங்கிற மாதிரி, அதாவது கல்வி இல்லாதவங்க கிட்ட செல்வம் வரும், செல்வம் இல்லாதவங்க கிட்ட கல்வி வரலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். ஆமாம்மா. அதாவது இப்போ படிச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறேன் நான், ஆனால் பண்ணுறது வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி படிப்புக்கும் தொழிலுக்குமே சம்மந்தம் இருக்காது. இந்த மாதிரியான ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி சார்? அதாவதுமா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் கல்வி ஸ்தானம்ன்றது அறிவுஸ்தானம். நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் படித்தவங்கெல்லாம் இந்த குறைவாக படிச்சிருக்கான் பார்த்தி அவங்ககிட்ட கைகட்டி வேலை செய்வாங்க. காரணம் என்னென்னா, அந்த குறைவாக படிச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஜாதகத்தில் தனபாவமும் தொழில் பாவமும் 2 ரொம்ப நல்லாயிருக்கும். அதுனா லாப பாவம்னு ஒன்று இருக்குதுமா. போட்டதெல்லாம் லாபமாக. ஒரு வேலைக்கே போகிறாங்கன்னா வேலையில் இருந்துக்கிட்டு கோடிக்கணக்கில் சம்பாரித்தவங்கள பார்த்துருக்கோம்மா. வேலையில் இருந்துக்கிட்டு. அப்போ அந்த கோடிகள் எப்படி வருன்றது ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடன்றது தான் தொழில். இந்த 10ஆம் இடத்து அதிபதியோட தொழில் ஸ்தானாதிபதியோட ராகு மிங்கிள் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். தொழிலில் அவனுக்கு மிக்சிங், கலப்படம், டூப்ளிகேட், ஃபோர்ஜரி, விற்காத பொருளை கூட விற்றுப்பிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த அந்த 10 குடைவனோட ராகு கூட இருக்கும்போது, சரி விற்காத பொருளை விற்கிறான், ஒரு வகையில் விற்றுட்டாலும் அந்த லாபன்றது நம்மளுக்கு வரணும் இல்லையா? அதுக்கு தான் லாபாதிபதி ஒரு ஜாதத்தில் 11th பிளேஸ் இந்த லார்டு அந்த ரொம்ப நல்லா இருக்கணுமா. 11th நல்லா இருந்துட்டாவே செகண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்டுன்னா என்ன, தனபாவம். இந்த 2ஆம் இடத்திற்கு இந்த 10ஆம் இடன்றது எப்படின்னா 2ஆம் இடத்திற்கே பாக்கியஸ்தானமாக வந்துடும். லக்னத்துக்கு தான் அது 10ஆம் இடம். இந்த 2ங்கிறது சொல்லு, பண ஃப்ளோ, குடும்பத்தினுடைய தன்மை, பேச்சாற்றல் எல்லாமே அதில் தான் வரும். வலதுகனுடைய பார்வையிலிருந்து பல் வரிசையிலிருந்து இந்த 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் தான் லக்னத்துக்கு 10ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் தான் லக்னத்திற்கு லாபாம் இடம். இதுதான் தன கர்மாதிபதியும் தன பாக்கியாதிபதியும் 1 கோடி தனாதிபதியும் டச்சான ஜாதகங்கள் எல்லாமே எவனொருவன் ஜாதகத்தில் சிறந்த தனகர்மாதிபதி வீற்றிருக்கிறதோ, அது ஆப்போசிட்டான பிளானட் பார்க்காம இருந்துட்டு அப்பளுக்கு இல்லாமல் தூய பால் மாதிரி, அந்த மாதிரி குங்குமம் போட்ட மாதிரி அவ்வளோ பெரிய பாக்கியங்கள் அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் தனபாவம் வலுத்தா மட்டும் போதாது, அதற்கு லாபமும் 10ஆம் இடமும் நல்லா இருந்துட்டா சென்ற இடமெல்லாம் உயர்வாக இருக்கும்மா. தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும். ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை கூட 150 ரூபாய்க்கு விற்றா நல்ல லாபம். 1000 ரூபாய்க்கு விற்றா அது லாபம் அல்ல, கொள்ள லாபம். இந்த மாதிரி லாபத்தை அடைந்தவர்களை நான் நிறைய பார்த்துட்டேன். அந்த மாதிரி விற்காத பொருளை கூட விற்கணும்னா அந்த ஸ்தானம் நல்லாயிருக்கும். இவன் என்ன தான் படிச்சுக்கிட்டு அதையும் இதையும் மாட்டிக்கிட்டு பூட்ஸு அதையும் போயிட்டு மாசானா ஒரு சேலரி வாங்குறவன் சாதாரணமாக போவான், தட்டிட்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஒருத்தனுக்கு தொழில் வளம் சரியாக இருக்காது, லாப வளமும் தன லாபமும் நல்லாயிருக்கும். 1 இயர் இல்லை பார்த்தீங்கன்னா 9 மாதம் வீட்டிலே தூங்குவான். ஆனால் 3 மாதத்தில் கிளிக் ஆனா 10 வருஷம் உட்காந்து சாப்பிடக்கூடிய பணத்தை அவன் கொண்டு வந்துட முடியும். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் தொழில் நல்லா இல்லைன்னாலும் லாபம் நல்லா இருக்கணும். லாபன்றது தனம் நல்லா இருக்கணும். இந்த தனம் அதான் தன கர்மாதிபதி ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமர்ந்த ஜாதகத்தில் எல்லாமே பார்த்த உடனே அப்படியே கேட்பேன். அதனால் எல்லாமே சென்றடமெல்லாம் உயர்வாயா, தொட்டதெல்லாம் தாயமாகவும் பையனுக்கும் பிள்ளைக்கும். ஆமாங்க சார், என் பையன் யூஎஸில் இருக்கான், இங்கே இருக்கான், இந்த தொழில் பண்ணுறான், அப்படி இருக்கிறான், சுகமாக இருக்கிறான்னு சொல்லுவான். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் தனாதிபதியோட லாபாதிபதி மிங்கிளானது ஆப்போசிட்டான கிரகங்கள் பார்க்காமல் இருந்தாலே இவர்கள்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போல. இன்னொன்று சார், நம்ம வந்து குழந்தை பிறக்கும் போதே வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இவங்களுக்கு இந்த தொழில் பண்ணாதான் இவங்க வெற்றி அடைவாங்கன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி படிப்புகள்லாம் படிக்க வைக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு தாராளமாக. இந்த தொழில் பண்ணினாதான் வெற்றி அடையணுங்கிறது இல்லைம்மா, அது கிறுக்கு பையன் சொல்கிற கதைமா. அது எப்படின்னா எந்த தொழில் பண்ணாலும் நீ என்ன பண்ண வெற்றின்னா என்ன நினைக்கிறான்? இப்போ பள்ளியில் முடித்தோம், கல்லூரி முடிச்சிட்டோம், வேலைக்கு போயிட்டான். என்ன கேட்குறாங்க? வரும்படி எவ்வளோப்பா? நீ என்ன வேலை பண்ணாலும்
நீ இன்ஜினியராரு, டாக்டராரு, வக்கீலாரு, ஜோசியராரு, மருத்துவரா, எந்த அரசியல் எதுவாக கூட இரு, நீ என்ன சக்ஸஸ் பண்ணி ஜெயிச்சிட்டியா, அப்போது பணம் அந்த இடத்துல பணம் வரல அப்படின்னா, இப்போ உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்றாங்கம்மா, 60 வயசு வரலாம், உனக்கு சம்பளமே கிடையாதுப்பா அப்படின்னா போவாங்களா? எந்த துறையில் எடுத்தாலும் எந்த இது எடுத்தாலும் பணம் வேணும். அப்போ அந்த பணம் இல்லைன்னா நீ போனது தோத்துட்ட. கல்வி அறிவு நிறையா இருக்கும், அதை வச்சு சக்ஸஸ் பண்ணி பொருளை ஈட்டி குடும்பத்தை காப்பாற்றி நல்லா சக்ஸஸாக வந்தவன் எல்லாமே சக்ஸஸ்ன்றான். ஆனால் அந்த பணத்தை இழந்தவனுடைய வாழ்க்கையில் அவன் வெத்து பையன்பா, வெறும் பையன்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் மைனஸ் அமையிறதும் ப்ளஸ் அமையிறதும் ஒரு குழந்தை ஜாதகத்தை பார்த்தாவே தெரியுமா. ஒரே சிம்பிளாக முடிச்சேன்னா, பாலரிஷ்ட தோஷம்ன்றது நிறைய பேர் குழந்தை பிறந்தவொடனே 1 வருஷம் ஜாதகம் பார்க்கக்கூடாது, 5 வயசுக்கு மேலே தான் ஜாதகம் எழுதணும் அப்படின்றது இது எதுக்கு தெரியுமா? ஜோதிடர்கள் தப்பிக்கிறதுக்காக கைவந்த கலையாக வச்சது. இந்த குழந்தை பிறந்து அதுக்கு பேர் பால் அரிஷ்ட தோஷம்னா, பால் அரிஷ்டம்னா பாலகனுக்கு அரிஷ்டம்ன்றது குழந்தைக்கு நோய், அரிஷ்டத்துக்கு பேர் நோயின் பேர். அதான் பாலகனுக்கு அரிஷ்டம். இந்த பூ உலகத்தில் பிறந்து இந்த சிசு பழந்து அந்த உலகத்தில் இருக்க எதிர்ப்பு சக்தியை தாங்கி வர்றதுக்கு மேக்சிமம் ஒரு 1 இயராக தான் ஆகிடும், 11 மந்த்தாக. அப்போ அதுக்கு பிறகு இவன் ஓவராக ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஊருக்கு ராஜாவான், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், குழந்தை டெத் ஆகிடும். அதனால தான் இவன் தப்பிக்கிறதுக்காக 1 வருஷத்தை கையாண்டான். பாலகனுக்கு பாலரிஷ்ட தோஷம்ப்பா, ஜாதகம் பார்க்கக்கூடாதுப்பா, ஜாதகம் எழுதக்கூடாது, 5 வயசுக்கு மேலே இந்த நல்ல மெச்சூர் ஆகி எல்லாம் அந்த அம்மை இன்றைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லா வகையில் இன்ஜெக்ஷன் வந்துருச்சு மருத்துவ ரீதியாக. 5 வயசை கடந்த பிறகு தான் ஜாதகமே பார்க்கணும், நோட் எழுது, அப்படிலாம் கிடையாதுமா. எந்த நாள் பார்த்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் நைட்டு 12 மணிக்கு பார்த்தாலும் ராகு காலம் யமகண்டத்தை பார்க்காம எப்படி பார்த்தாலும் அமைப்புங்கிறத மாற்றி அமைக்கவே முடியாது. எழுதப்பட்ட ரோல். நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், புதன், வியாழன் சென்னையில் நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்கள் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்கலாம். என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பாலான் யூடியூப்பில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறோம், அதை பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சார். அதாவது இக்காலத்திற்கு ஒரு பட்டப்படிப்பாவது அவசியம்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னால் இனிய நாளாக அமையட்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன்.